நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இயக்குனர் பிரபுராம் வியாஸ் டைரக்ஷனில் மணிகண்டன் மற்றும் ஸ்ரீ கௌரி பிரியா நடிச்சிருக்கிற லவ்வர் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மணிகண்டனும் ஸ்ரீ கௌரி பிரியாவும் காலேஜ் டேஸ்லேருந்தே லவ் பண்ணுறாங்க. ஒருத்தர் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிக்கும். படித்து முடிச்ச பின்னால் கௌரி ஒரு ஐடி கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் இருக்காங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருக்காங்க. ஆனால் மணிகண்டன் படித்து முடிச்ச பின்னால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சி வீட்டில் கொஞ்சம் காசு வாங்கி அது நடக்காமல் போன பின்னால் தம்மு தண்ணி கஞ்சான்னு இப்படி ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் அவரோட குடும்ப சூழலும் சரியில்லை. போக போக கௌரி மணிகண்டன் இடையில நிறையவே சண்டைகள் வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் மணிகண்டன் ரொம்பவே பொசசிவாக இருக்காரு. தான் சொல்றதை கேட்டு தான் கௌரி எல்லா விஷயங்களையும் பண்ணணும், அவர் சொல்றதை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு ரொம்பவே டாக்ஸிக்காக மாறிடுறாரு. இதனால இந்த ரிலேஷன்ஷிப் ஹெல்த்தியாக போகலை அப்படிங்கிறத உணர்ந்து மணிகண்டனை பிரேக்கப் பண்ணிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க கௌரி. ஆனால் எப்பெல்லாம் அவங்க அந்த மாதிரி முடிவெடுக்க போகிறாங்களோ அப்போல்லாம் கெஞ்சி அழுது சாரி கேட்டு இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு மணிகண்டன். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் பிரிகிற மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த லவ்வர் படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால், ஹேண்ட்ஸ் டவுன் தமிழ் சினிமாவில் சமீபத்தில் வந்த ரொம்ப ஹானஸ்டான ஒரு ரொமான்ஸ் ட்ராமான்னு கண்டிப்பாக இந்த படத்தை சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய எல்லா எமோஷன்ஸுமே அவ்வளோ ரியலாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு தமிழ் படத்தில், ஒரு ரொமான்ஸ் ட்ராமா படத்தில் ஹீரோ ஹீரோயினோட மனநிலை என்னவா இருக்குது, வாட் ஆர் தி கோயிங் த்ரூ அப்படிங்கிறத ரொம்ப நுட்பமாக அவங்களோட ஷூஸ்லேருந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த படத்தோட சூப்பர்ப் ரைட்டிங் அண்ட் பெர்ஃபார்மன்சஸ். இந்த படத்தோட பல காட்சிகள் ரொம்பவே ரிலேட்டபிளாக இருந்தது. ஏதோ ஒரு சீனை பார்த்து நாமளும் ஒரு காலத்தில் இந்த மாதிரிலாம் இருந்திருக்கோம்ல அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் ஆகும். ஏதோ ஒரு கேரக்டரை பார்த்து இப்படி நாம் இருந்துடவே கூடாது, ஏதோ ஒரு கேரக்டரை பார்த்து இந்த மாதிரிலாம் நம்ம இருந்தால் நல்லா இருக்கும்ல, இப்படிலாம் நம்ம மாற்றிக்கணும்ல அப்படின்னு கூட கண்டிப்பாக தோணும். அதே போல் 6 வருஷமாக காதலிச்ச ஒரு பையனை பிரேக்கப் பண்ண முடியாமல், அந்த ரிலேஷன்ஷிப்பை கடந்து போக முடியாமல் தவிக்கக்கூடிய ஹீரோயினோட உணர்வுகளை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த படத்தில் பிரமாதமாக கையாண்டுருக்காங்க. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி தமிழ் சினிமாவில் இதுக்கு முன்னால் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த லவ்வர் படத்தில் அதை ரொம்பவே டீட்டெயில்டாக ரியலிஸ்டிக்காக காட்டியிருக்காங்க. ஹீரோவுக்கு தான் என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறதே புரியலை, தான் எவ்வளோ டாக்ஸிக்காக இருக்கும் அப்படிங்கிறதே அவர் உணரலை. கடைசி வரைக்கும் ஹீரோயின் கிட்ட என்னை ஏற்றுக்கோ, எனக்கு கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரோட ஃபீலிங்ஸையுமே பல காட்சிகளில் பல வசனங்கள் மூலமாக நமக்குள்ள அருமையாக கடத்தியிருக்காங்க. ஏன் என்கிட்ட சொல்லாமல் போனேன் அப்படின்னு அருண் சண்டை போடும்போது, உங்ககிட்ட சொல்லிட்டு போனால் பத்தாது, உங்ககிட்ட கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பேன் அப்படின்னு திவ்யா சொல்கிறது. எங்களோடது 6 வருஷம் ரிலேஷன்ஷிப், நான் அவன் கூட ஒரு லைஃப் டைமே பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறது. நீ ஏதாச்சும் பண்ணால் நான் உன்னை மன்னிக்கிறேன்ல, அதையே நீ ஏன் பண்ண மாட்டேற அப்படின்னு அருண் கேட்கும்போது, நீ என்னை மன்னிக்கவே வேணாம் அருண் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறது. நீ பயங்கரமாக மாறிட்ட திவ்யா, இவங்கெல்லாம் சேர்ந்து உன்னை மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அருண் இதுதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ட்ரெக்கிங் போன ஒரு இடத்துல பிரேக்கப்புக்கு உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுன்னு திரும்ப திரும்ப கேட்டு டார்ச்சர் பண்ணுறது. கடைசியாக எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடு திவ்யா, ஒரே ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கும்போது, ஹீரோவோட அப்பாவை வச்சு ஹீரோயின் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்னு நிறைய காட்சிகள் ரொம்பவே இன்டென்ஸாக இருந்தது. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே மூவ் ஆன் ஆக ட்ரை பண்ணுற காட்சிகளாக தான் இருக்குது. இந்த படத்தில் நிறைய காட்சிகளில் வசனங்கள் ரொம்பவே சிறப்பாக இருந்தாலும் ஒரே ஒரு டயலாகை குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் அவளை பயங்கரமாக லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு கேரக்டர் ரொம்ப செல்ஃப் பிட்டியோட சொல்லும்போது, பயங்கரமாக லவ் பண்ணியிருந்தா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு வேற ஒரு கேரக்டர் ரிப்ளை பண்ணக்கூடிய ஒரு சீன். ரொமான்டிக் ட்ராமா படங்களுக்கே உரிய வழக்கமான கன்வென்ஷனலான விஷயங்கள் எதுவுமே இந்த படத்தில் இல்லை. பொதுவாக ஒரு ரொமான்டிக் காமெடி படம் இல்லை ரொமான்ஸ் ட்ராமா படம் அப்படின்னாலே கண்டிப்பாக கிளைமேக்ஸில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க எப்படி சேர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்தோட கிளைமேக்ஸ் வரைக்குமே ஹீரோவும் ஹீரோயினும் சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி கண்டிப்பாக இருக்குது. ஒவ்வொரு முறையும் ஹீரோவும் ஹீரோயினும் சண்டை போடுறப்பெல்லாம் எப்படியாச்சும் இந்த பொண்ணு ஹீரோ கிட்ட தப்பிச்சு போயிடாதா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் தான் நமக்கே உண்டாகுது. படத்தோட முதல் சீன்லேருந்தே சண்டை தான் போடுறாங்க. படத்தோட ஒவ்வொரு சீனுமே பிரேக்கப் நோக்கி தான் போகுது. இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்த ஒரு விஷயம் எதுனா, செகண்டரி கேரக்டர்ஸ்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் தான். ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னாலே சும்மா அவங்களோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு 2 சீனில் காணாமல் போகிறவங்களாவோ இல்லை ஏதோ ஒரு 4 சீனில் வந்து மொக்க காமெடி பண்ணிட்டு போகிறவங்களாவோ இல்லாமல், இந்த கதையில் ஹீரோ ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு முக்கியமான அங்கமாக இருக்காங்க. 2 சீனில் வர்றாங்களோ இல்லை 20 சீனில் வர்றாங்களோ, ஆனால் மதன், சுஹைல், விஸ்வான்னு ஒவ்வொரு கேரக்டரோட பேருமே நம்ம மனசில் பதிகிற அளவுக்கு எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதப்பட்டிருக்கு. அதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான பலம். அருண் அப்படிங்கிற கேரக்டரில் மணிகண்டன் பட்டையை கிளப்பியிருக்காரு. தன்னோட இன்செக்யூரிட்டி அவர் ஒவ்வொரு சீன்லையும் வெளிப்படுத்துகிற விதம்லாம் சான்ஸே இல்லை. பா எவ்வளோ டேலண்டடான ஒரு பெர்ஃபார்மர் இவருன்னு பல காட்சிகள் நம்மளை ஆச்சரியப்பட வைக்கிறாரு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இவ்வளோ சுதந்திரம் கொடுக்குறியே, அதெல்லாம் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குற மாதிரியான சில காட்சிகளில் பிரமாதமாக நடிச்சிருக்காரு. என்னை விட்டுரு அருண், என்னால் முடியலை, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் இவர்கிட்ட அழுது கேட்குறாங்க, கெஞ்சி கேட்குறாங்க, மிரட்டி கேட்குறாங்க, திட்டி கேட்குறாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாலும் எப்படி கேட்டாலும்
அதை கண்டுக்காம திரும்ப திரும்ப அவங்க கிட்ட போய் இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு அழுது கெஞ்சி கேட்கக்கூடிய, இல்லை அவங்ககிட்ட திட்டி மிரட்டி கேட்கக்கூடிய ஒரு டாக்ஸிக்கான இந்த மாதிரி ஒரு ரோலை பண்ணுறதுக்கு 99% நடிகர்கள் கண்டிப்பாக தயங்குவாங்க. அதுவும் இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய ஸ்டேஜில் யாருமே இந்த மாதிரி நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எதை பற்றியுமே கவலைப்படாமல் எடுத்துக்கிட்ட ரோலை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே பல காட்சிகளில் அவர் பண்ணுற அட்ராசிட்டி எல்லாம் பார்த்து நமக்கே அவர் மேலே பயங்கரமாக கோவம் வருது, செம்ம காண்டாகுது. ஆனால் அவரை முழுசாக வெறுக்கவும் முடியலை. ஏன்னா அந்த கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்ஃப் இக்னோரண்ட்டாக இருக்குது. பிரவீனோட பார்ட்டியில் அவர் எவ்வளோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்காரு அப்படிங்கிறத அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக காட்டியிருந்த விதம் உட்பட நிறைய இடங்களில் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அதே போல் கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி மிமிக்ரி பண்ணக்கூடிய சீன் ஆகட்டும், செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில ஃபன்னியான மொமெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறைய இடங்கள் நம்மளை சிரிக்கவும் வைக்கிறாரு. அறிமுக நடிகை கௌரி மணிகண்டனுக்கு இணையாகவும் சில காட்சிகளில் அவரே ஓவர்டேக் பண்ணுற மாதிரியும் ஜஸ்டிஃபைங்கான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அருண் தன்னை நல்லா பார்த்துக்கிறான், பாசமாக இருக்கான், ஆனால் ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கான், அவன் கூட வாழ்கிறதா இல்லையா, அவனை பிரேக்கப் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுற சமயங்களையும், ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா சந்தோஷமாக பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது சட்டுன்னு அருண்கிட்ட கால் வந்ததுமே அப்செட் ஆகிற மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லையும் ரொம்பவே நேச்சுரலாக பண்ணியிருக்காங்க. ஹீரோட அம்மா கிட்ட ஃபோனில் அழுது பேசக்கூடிய ஒரு சீன் உட்பட நிறைய காட்சிகளில் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருது தூக்கி கொடுங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒரு சீனில் ஹீரோயின் பற்றி ஹீரோட ஃப்ரெண்டு, இந்த பொண்ணு தங்கம்டா விட்டுறாத அப்படின்னு சொல்லுவார். அது நமக்கும் சில காட்சிகளில் ஃபீல் ஆகுது. உதாரணத்துக்கு கொஞ்ச நாட்களாக ஹீரோ கூட பேசாமல் இருக்கிறப்ப கூட ஹீரோவோட அம்மாவை பற்றி கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு வந்து, அம்மா நீங்கள் எப்பயாவது லோன்லியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கம்மா, நம்ம பீச்சுக்கெலாம் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சீனை உதாரணமாக சொல்லலாம். அதே போல் இந்த படத்தில் வரக்கூடிய மதன் கேரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற படங்களில் பொதுவாக ரொமான்ஸ் ட்ராமா படங்களில் கொஞ்சம் ஸ்டீரியோ டைப்டாக இருக்கும். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஸ்டீரியோ டைப்டாக இருக்கும். ஒன்று சினிமா தரமாக ஆக்கி ஹீரோவுக்கு ஃபேவராக கொண்டு போயிடுவாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வில்லன் ஆக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா சமீபத்தில் வர படங்கள் மாதிரி பாய் பெஸ்டி அப்படிங்கிற பேர்ல கேவலமான கிரிஞ்சு காமெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாத ரொம்ப கூலான அந்த மதன் கேரக்டர் லவ்வபிளா இருந்தது. அந்த கேரக்டர்ல நடிச்சிருக்கிற கண்ணா ரவி ரொம்ப சப்டிலான சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. கோகர்னால ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய அந்த சீன்லாம் வந்து அருமையா இருந்தது. அந்த கேரக்டரே வேற மாதிரி எலவேட் பண்ணிடுச்சு. அதே போல டீ கடையில ஹீரோ கிட்ட அவர் பேசக்கூடிய சீனும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ஹீரோவோட அம்மாவை நடிச்சிருக்கிற கீதா கைலாசம் நட்சத்திரம் நகர்கிறது படத்தை தொடர்ந்து இந்த படத்துலையும் ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. காலம் ஓடிரும் கண்ணு, அப்புறம் அழுது புரண்டாலும் திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சாதாரணமான சீன்ல கூட ரொம்ப இயல்பா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்கள வச்சு வரக்கூடிய ஒரு அம்மா சென்டிமெண்ட் சீனும் நல்லா இருந்தது. இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான பலம் நிறைய சீரியஸான சீன்ஸ்ல வரக்கூடிய ஆக்வர்ட் ஃபன்னி மொமெண்ட்ஸ். அப்படியாப்பட்ட ஒவ்வொரு சீன்லையும் தியேட்டர்ல செம்மையான வெடிச்சிருப்பு சத்தம் கேட்டது. டிண்டர்லாம் டெவலப் பண்ணிட்டியா, பிளென்டி ஆஃப் ஃபிஷஸ் இந்த சி அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றது. கோகர்னாவுக்கு நீங்களும் வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வேணாம் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவருக்கு வேற ஏதாச்சும் வேலை இருக்க போகுது அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்றது. யார் யார் எந்தெந்த ரூம்ல தங்குறது அப்படின்னு முடிவு பண்ற சீன், ரூம்குள்ள தம் அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்ற சீன், இந்த மாதிரி அடுத்தடுத்து பல காட்சிகள். இந்த படத்தோட ரைட்டிங்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயங்களை பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணாமலே சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஹீரோ ஏன் அப்படி பிஹேவ் பண்றாரு, அவரோட கேரக்டர் ஏன் அப்படி இருக்குன்னா அதுக்கு அவரோட ஃபேமிலி பேக்ரவுண்டும் குடும்ப சூழலும் அவரோட அப்பா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பும் காரணம் அப்படிங்கிறதையோ, இல்லை ஹீரோவோட அம்மா கிட்ட ஹீரோயின் அழுது பேசும்போது அதை ஹீரோட அம்மா எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி ஒரு டாக்ஸிக்கான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதையோ வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஆடியன்ஸ்க்கு ஸ்பூன் ஃபீட் பண்ணவோ இல்லை அண்டர்லைன் பண்ணியோ காட்டல. ஸ்ரேயாஸ் கிருஷ்ணாவோட சினிமோட்டோகிராஃபி, ஷான் ரோல்டனோட பின்னணி இசை, இது ரெண்டுமே இந்த படத்தோட பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். பல முக்கியமான காட்சிகளில் ஷான் ரோல்டனோட பின்னணி இசை தான் இந்த படத்தோட உயிர் மாதிரி இருந்திருக்கு. பாடல்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எழுதா கதையோ அப்படிங்கிற பாடல், அதுக்கப்புறம் தேன் சுடரே அப்படிங்கிற பாடல், இது எல்லாமே முதல் முறை கேட்கும் போதே பிடிக்கிற மாதிரி இருந்தது. இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, ஒரு சீரியஸான இன்டென்ஸான காதல் கதையை சுவாரஸ்யமாக பிரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். அதை இந்த படத்தில் பண்ணிட்டாங்க. ஆனால் 2.5 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு ரன் டைம், இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த கோகர்னா எபிசோடோட பின்பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டாங்க. குறிப்பாக சரக்கு அடிச்சுட்டு ஆடுறது, வாந்தி எடுக்கிறதுன்னு வரக்கூடிய அந்த ஒரு 15-20 நிமிஷம். இந்த படத்தில் மொத்தமாக ஒரு 6-7 பாட்டு வருது. மோஸ்ட்லி எல்லாமே மாண்டேஜ் பாடல்கள் தான், எல்லாமே கதையோட வரக்கூடிய பாடல்கள் தான். பாடல்களும் நல்லா இருந்தது. ஆனால் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பாடல்கள் வர்றது கொஞ்சம் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி தான் இருந்தது. அதே போல் சீரியஸ் ரொமான்ஸ் ட்ராமா படங்கள் பிடிக்காதவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு செட் ஆகும்னு தெரில. குறிப்பாக செகண்ட் ஹாஃபில் ஹீரோ திரும்ப திரும்ப வந்து கடைசியாக ஒரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்கக்கூடிய காட்சிகள்லாம் கொஞ்சம் ரெப்படேட்டிவாக ஃபீல் ஆகலாம். இந்த படத்தில் ஹீரோ கேரக்டர் தவிர பெரும்பாலும் எல்லாருமே ரொம்ப அஃப்ளூவெண்ட்டாக வெல் ஆஃபாக இருக்காங்க. இப்போ பார்த்தாலும் பார்ட்டி, ஹேங் அவுட்டு, ட்ரெக்கிங், ட்ராவலிங், கஞ்சா, தண்ணி, தம்முன்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ரொம்ப எலீட் க்ரௌடாக இருக்காங்க. அதனால் இந்த கதைக்குள்ளே, இந்த உலகத்துக்குள்ளே செட் ஆகிறதுக்கு சில பேருக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லியே ஆகணும். இந்த படம் கடைசி கொஞ்சம் நேரத்தில் ஹீரோவோட சைடு எடுத்துருச்சோ அப்படின்னு தோணுச்சு.
தேவையில்லாமல் ஹீரோயினை கொஞ்சம் கில்ட்டியாக காட்டிட்ட மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் தப்பாக தெரிஞ்சது. மொத்தத்தில் இந்த லவ்வர் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு நல்ல ரொமான்ஸ் ட்ராமா. அது மட்டும் இல்லை, இது வரைக்கும் நம்ம சினிமாக்களில் ரிலீஸ் ஆன டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடிய படங்களில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். டாக்ஸிசிட்டி, மஸ்குலினிட்டி பற்றி எல்லாம் பயங்கரமாக க்ளோரிஃபை பண்ணி எடுக்கக்கூடிய மோசமான படங்களுக்கு மத்தியில் அந்த படங்களும் மிகப்பெரிய ஹிட் ஆகக்கூடிய இன்றைய சூழலில் இந்த மாதிரி ஒரு நல்ல படத்தை பண்ணதுக்காக இயக்குனர் பிரபுராம் வியாஸுக்கும் இந்த ஸ்கிரிப்டை சூஸ் பண்ண நடிகர் மணிகண்டனுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள். இந்த டீமை எவ்வளோ வேணால் பாராட்டலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த லவர் படத்தை தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பற்றி பேசுவோம். நன்றி.